ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நமக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நமக்கு சந்தை முடிவுறும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வியாழக்கிழமை நம்ம கன்சல்ட் பண்ண மாதிரியே 24,350 இந்த புட்டோட லோ, அதாவது மார்க்கெட்டோட ஹையிலிருந்து நம்ம வந்துட்டு கழிக்கும்போது நமக்கு 24,325 அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து, அதாவது ஹை மைனஸ் புட்டோட லோவை. அப்போது இந்த இடம் வந்து நமக்கு என்ன, அப்போ 24,325 மார்க்கெட் ஹையிலிருந்து இறங்குறாங்க அப்படின்னா அந்த இறங்கி பவுன்ஸ் பேக் ஆகுமா இல்லை அது செல்லிங் ப்ரெஷரா அப்படின்னு கனெக்ட் ஆகிற இடத்த தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் 24,325க்கு கீழே தான் நமக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 24,325க்கு கீழே ட்ரேடு நடக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் அப்படி தான் நடந்துருந்தாங்க. அப்போ 24,350 புட்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 214. ஸோ 24,135 மார்க்கெட் அதை தான் சப்போர்ட்டாக எடுத்துட்டு மார்க்கெட் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உன்னிப்பாக எந்தெந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம புட் ஆப்ஷன்ஸோட டேட்டாவெல்லாம் மைனஸ் பண்ணுறோம், கால் ஆப்ஷனோடைய டேட்டாவை இல்லாமல் ப்ளஸ் பண்ணி நம்ம இம்பேக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி பேட்டர்னில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு 24,200 கால் புட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராடல்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ 24,400 கால் ஆப்ஷன் 24,200 மன்னிக்கவும், திருத்த பதிவை கொடுக்குறேன். 24,200 கால் ஆப்ஷன் 24,200 புட்டோட ஹை, எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், இதற்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப் ட்ரெண்டாக இருக்கும். 24,200 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய மார்க்கெட் லைவில் இருக்கும் தெரியுங்களா, அதோட ஹை, எஸ்டர்டே ஹை. அப்போ எஸ்டர்டே ஹைனா இது வந்து இப்போ 24,200 காலோட ஹை வந்து நமக்கு இதுதான் அடுத்த வர்த்தகத்துக்கு இது எஸ்டர்டே ஹை. ஸோ இதற்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை வந்து இம்பேக்டட் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,000 புட் 24,100 புட்னு எல்லா புட் ஆப்ஷன்ஸாக இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 24,350 புட்டு வந்து 165 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 165 ரூபாயை மைனஸ் பண்ணால் நமக்கு 24,180 கிட்ட வருது. இப்போ மார்க்கெட் க்ளோசிங் ஆனது புட் செல்லர் பேனிக் ஏரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,350 மைனஸ் 165, அப்போ எடுத்துட்டோம்னா 185. அப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் பாருங்க, புட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு 135 ரூபா, கால் ஆப்ஷன் 155 ரூபாய். அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு 24,220 ரூபா நமக்கு டிஃப்ரெண்ட்னால 220ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,185க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ கால் செல்லருக்கு வந்துட்டு ப்ரீமியம் டவுன் ஆயிருக்கும், டிகே ஆயிருக்கும். அப்போ புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் புட் செல்லர் பயப்படுற கண்டிஷனாக மார்க்கெட் அங்கே இருக்க போகிறாங்க. அப்போ புட் ஆப்ஷன் மஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும். இல்லை கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அப்போ 24,200 கால் புட்டில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க இம்பேக்டட். அப்புறம் அடுத்த விஷயம் 24,350 பேஸ் பண்ணும்போது இதில் நம்ம பார்த்துருந்தோம் 260, 99, அப்போ 159 அப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தோம். இப்போ மார்க்கெட் நியர்பை அந்த இடத்துல தான் க்ளோஸ் இருக்கிறாங்க. இப்போ 24,200 கால் 160 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னால மார்க்கெட் 24,350க்கு மேலே போகக்கூடிய சிச்சுவேஷன் எப்போது வேணாலும் அமையலாம் அப்படிங்கிறதான் இங்கே லாஜிக்காக இருக்கு. அப்போ 24,200 கால் ஆப்ஷன் 160க்கு மேலே இல்லாத வரை மார்க்கெட் வந்துட்டு 24,350 அடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை உன்னிப்பாக நம்ம
கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இப்போ கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்னா நம்ம 145 நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ 24,200 இதை 150ன்னு எடுத்துட்டா 24,050ம் இந்த பக்கம் வந்துட்டு 24,350 இந்த டேட்டா வருது. அப்போ இவங்களுடைய பேஸ்டு டேட்டாக்கு நம்ம போகிறோம். அப்போ 24,050 இதுக்கு சப்போர்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா 247ல் 76 ரூபாயை கழிக்கணும். அப்போ 247 இங்கே நமக்கு 76 கழிக்கிறோம் 171 ரூபாய். அப்போ 24,050 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் நமக்கு 170க்கு மேலே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி 24,350 அப்போ அந்த டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா 219 மைனஸ் 90 அப்போ நம்ம 100 பாயிண்ட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120 வரும். அப்போ 130 ரூபாய் அப்படிங்கிற ஒரு டேட்டா இவங்க என்ன பண்ண போகிறாங்க. அப்போ 24,350க்கு 130, 24,050க்கு 170. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட்டோட ஹையை கண்டுபிடிக்கணும். அப்போ 24,200 அப்படிங்கிற டேட்டாவை வச்சுட்டு மார்க்கெட்டோட ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு காலோட ஹை புட்டோட லோ. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 புள்ளிகள் நமக்கு வருது. அப்போது 24,320. அப்போ கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனை விட 20 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும். புட் ஆப்ஷனோட லோ விட கால் ஆப்ஷனோட ஹை 20 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும். எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். புட்டோட லோ 150, காலோட ஹை 184, 20 ரூபா சொல்கிறோம். அப்போ 24,334 போன மாதிரி இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் 24,350 கொண்டு போயிடலாம். அதோட புட்டோட லோவை மைனஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு கன்சிடரேஷன் இருக்கக்கூடிய இடம். அப்போ இப்போ இதான் மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக், இது நான் மீட்டிங் ஏரியா. இதோட புட்டோட லோவை மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்ததுக்கு இந்த இடம் கரெக்ஷனில் வந்துருந்தா ரெக்கவர் ஆகிருக்கும், இல்லைன்னா அதை கட் பண்ண செல்லிங் ப்ரெஷர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை எடுக்கும்போது இங்கே 181 வருது. அப்போ 24,350 மைனஸ் 180 அப்போ நமக்கு 24,170 அப்படிங்கிற டேட்டா வருது. அப்போ மார்க்கெட் 24,170க்கு கீழும் 170க்கு மேலும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தா 170க்கு மேலே ஸ்பாட்டும் இருக்காங்க, அதே மாதிரி வீக்லி ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ இந்த இடத்தில் நமக்கு புட் செல்லர் பேனிக் பிளேஸ்லையும் நமக்கு மார்க்கெட் நியர்பை க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட டேர்ன் அவுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, அப்போ லோ ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். அப்போ மார்க்கெட்டோட லோ பார்க்கறதுக்கு புட்டோட ஹை காலோட லோ. அப்போ இது நம்ம பார்க்க போனால் நமக்கு ஒரு 70 புள்ளிகள் 65 புள்ளிகள் வருது. அப்போ 24,100 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 150 எடுத்துக்கலாம், நமக்கு இதை எடுக்கலாம். 150 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு புட்டோட ஹை 167, காலோட லோ வந்துட்டு 151, 16 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 24,300க்கு மேலே இருந்தால் இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போகிறாங்க அப்படின்னா 24,300ல் ரிஜெக்ட் ஆகிறாங்களா இல்லை மேலே போகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். 300க்கு மேலே போகிறாங்கன்னா கால் செல்லர் வந்து பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா 24,300ல் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் மீண்டும் கீழே வரக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றும். அப்போ 24,300, 24,170, இதோட டிஃப்ரெண்ட் 130, அப்போ டிவைட் பை 2னா 65. அப்போ 24,235 அப்படிங்கிற ஒரு டேட்டா மிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா 24,170, 24,235, 24,300. அதுக்கப்புறம் நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இப்போ முடிஞ்சது 24,200 கால் புட். ஸோ இதை நோட் பண்ணி இதுக்கு உண்டான ஏரியாவை டிசைட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா, இதை தாண்டி போகிறாங்களா? மார்க்கெட் கீழே வந்துன்னா 24,170ல் வந்து கரெக்ஷன் பண்ணி இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்களா, இதை பிரேக் பண்ணுறாங்களா? இதை பிரேக் பண்ண செல்லிங் ப்ரெஷர், இதுக்கு 24,300க்கு மேலே ஸ்டாண்ட் ஆச்சுன்னா பையிங் ப்ரெஷராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை உன்னிப்பாக கவனியுங்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவை கணக்கு பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா, அடிப்படை புரிஞ்சுட்டிங்கன்னா இது எளிதாக இருக்கும். நமக்கு டைம் வேல்யூ வந்துட்டு ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு அடுத்த வாரம் ஓப்பன் ஆகிறது வீக்லி ஓப்பன். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஹையிலிருந்து இறங்கனுக்கு செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள்.
யாரெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் ஃபுல் டைம் நான் ட்ரேட் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் ஓப்பனிங்லேயே மொமெண்டமை கேட்ச் பண்ணணும், அதில் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஸ்டாக்ஸை மட்டும் தான் தேர்ந்தெடுப்போம், லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும், இல்லை பைசல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்க மாட்டோம், சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்காது, கால்குலேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள மார்க்கெட்டில் அடிக்ட் ஆகாமல் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, ஆப்ஷன் பையராகவும் இருக்கலாம், ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கலாம், முடிஞ்ச அளவு 2 பேருமே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பங்கேற்றா இது நல்லாயிருக்கும். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 நம்பருக்கு. இல்லை ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட டிகேவை நான் எளிமையாக புரிஞ்சுக்கணும், எப்படி அது டிகே ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் கலந்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.